ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே சுவையான பாரம்பரிய கரும்பு சாறு பொங்கல், அதாவது சுகர் கேன் ஜூஸ் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/8 கப் பாசிப்பருப்பு, அதாவது 1/4 கப்புக்கும் கம்மியாக எடுத்துருக்கேன். அதை நல்ல மிதமான தீயில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதையும் ஃபியூ செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவிடுங்க. இதில் இப்போது எந்த கப்பில் அரிசி இருக்கிறோமோ அந்த கப்பில் ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு கரும்பு சாறு ஊற்றிருக்கேன். இது கூட ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஊற்றின கரும்பு சாறு அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை, அதனால் நான் கற்கண்டு ஒரு 1/4 கப் சேர்க்குறேன். நீங்கள் வெல்லமோ சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். இதை இப்போ ஒரு 4 விசில் அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் தானாக அடங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பதமாக அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுப்பு மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான பாரம்பரிய கரும்பு சாறு பொங்கல் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching.